மார்னிங் ஆல். நம்ம இன்றைக்கி ஒரு அழகான வீலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுப்பிரமணிய சாமி டெம்பிளை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு நம்ம 16 பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த கரை ஓரத்துலேயே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் 16 கண் பாலம், இங்கிலீஷ் சொல்லலாம் 16th வே பிரிட்ஜ். இதெல்லாம் நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸஸ் வாட்டர் ஓப்பன் பண்ணி விட்றதுக்கு 16 கதவு இருக்கும். சப்போஸ் டேம் ஃபுல் ஆகும்போது இந்த எக்ஸஸ் வாட்டர் இந்த ரிவர் வழியாக தாங்க வெளியேறும். ரிவர் மேலே பில்ட் பண்ண நம்ம நியூ பிரிட்ஜ் மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்டாக ஒரு ஓல்டு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அது இப்போ யூஸில் இல்லைங்க. அது ரொம்ப கொஞ்சம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கிறனால அதை அதோட டிராஃபிக் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைம் ஏன்னா தண்ணியே இல்லைங்க, டேம்லேயே லெவல் கம்மியாக. நெக்ஸ்ட் நம்ம ஆர்எஸ் தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு ஃபேமஸான காளியம்மன் கோயில் இருக்குது. இது நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வைத்தீஸ்வரா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதுதாங்க என் லைஃப்லேயே முக்கியமான பிளேஸ். இங்கே தான் நான் +1 +2 படித்தேன். படிக்கும்போது ஏகப்பட்ட சைக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாதுங்க. பஸ் ஏறினா இது வழியில் இந்த இடத்துல தான் பஸ் ஏறணும். வைத்தீஸ்வரா ஸ்டாப்பிங்கை தாண்டி மால்கோ நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஓவர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இது கறி கொண்டு வரதுக்கு மால்கோ பவர் பிளான்ட்டுக்கு கறி தமிழ் பவர் ஸ்டேஷன்லேருந்து வரங்க. இதில் எல்லாம் கன்வேயர் பெல்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஓவர் பிரிட்ஜும் க்ராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ராக் வழியாக தாங்க மேட்டூர் டு சேலம் ட்ரெயின் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. இந்த ட்ரெயின் போகிற டைம் மட்டும் இங்கே கேட் போட்டு லாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரயில்வே ட்ராக்கெல்லாம் தாண்டி மேலே கோம்புரான் காடு அந்த ஓவர் ஹைட் ஸ்லோப் பாயிண்ட் ஏறிட்டுருக்கோம். இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகணுங்க. முன்னாடி எந்த வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணாலும் நமக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறேன். பட் அந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது. பட் இந்த ஸ்லோப் ஏறும்போது கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்துப்பாங்க. அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம 2 வீலர்னால ஈஸியாக க்ராஸ் பண்ணலாம். இதே ஒரு 4 வீலர் தான் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி தான் வர வேண்டியது இருக்கும். இதுதான் பிரச்சனைங்க. பாருங்கள், நம்ம பெரிய அந்த ஹியூஜ் மேட்டை கடந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கமாக தான் வரும். இந்த ஜங்ஷன் தாங்க கோம்புரான்காடு ஜங்ஷன். இப்போ நம்ம அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி கீழே போயிட்டுருக்கோம். இங்கே போகும்போதே சுற்றி 2 சைடாக பாருங்கள். இங்கே இருந்தால் உங்களோட க்ரீனரி பிளேஸ் ஸ்டார்ட் ஆகும். 2 சைடு அழகான மரங்கள், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடையை பார்க்கலாம். இந்த ஓடையை பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அதை ஜஸ்ட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ஆல்சோ இந்த ரோட்டில் டிராஃபிக் அதிகம் இருக்காதுங்க. ஆல்மோஸ்ட் 1-2 வண்டிகள் தான் பார்க்க முடியும். அது நீங்கள் பீக் டைமில் போனீங்கன்னா ரோடே வெறிச்சோடி கிடக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகாக ஃபென்சிங் போட்டு தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. இது எதுக்காக ஃபென்சிங் போட்டிருக்காங்கன்னா இந்த தென்னந்தோப்பு நடுவுலேயே ஆடு வளர்ப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சில டைமில் நாங்கள் ஆடு நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஆடு இது இல்லைங்களாட்டுக்கு எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டாங்களாட்ருக்கு. ஸோ இந்த ஏரியா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா ஆடு வளர்ப்புக்கு. ஃபென்சிங் அழகாக போட்டு தோப்பு அழகாக கவர் பண்ணி அழகாக இந்த இடத்துல ஒரு இனிமையான சூழ்நிலையை தருது. இந்த சைடை பார்த்திங்கன்னா அடுத்து நான் சொன்ன மாந்தோப்பு வந்துருச்சுங்க. மாந்தோப்பு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக மாமரம். இங்கேயும் அழகாக ஃபென்சிங் போட்டு அந்த மாமரத்தெலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா எல்லா மரத்துலையுமே மாங்காய் காய்ச்சிருக்காங்க. ஸோ இது சீசன் டைம். ஸோ அதை பழுக்கிற ஸ்டேஜில் தான் எல்லாம் பறித்து சேலுக்கு போகுங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மேட்டூர் டு வனவாசி மூலக்கட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த ஏரியாவை தாங்க இப்போ கவர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களா பெரிய மலை மாதிரி தெரியுதுங்களா, அந்த மலையோட டெட் எண்டுக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். பட் மலையை க்ராஸ் பண்ண பார்த்துலைங்க, அந்த மலை சைடாக ஓரமாக சுற்றி போக போகிறோம். இதுதான் அந்த மலை தான் வனவாசி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் இட்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானதாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த வயல்வெளிகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தண்ணி பாயாத காடுங்க. ஸோ மலையை நம்பி விவசாயம் பண்ணுற இடம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடும் அதே தான். இந்த மலை பார்க்கறத பாருங்கள், எவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அங்கே பாருங்கள், மழை சீசனால் எல்லாமே க்ரீனரியாக தெரியுது. இப்போ எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் நான் எடுக்கலைங்க, பின்னாடி வர பேசஞ்சர் தான் எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வண்டி ஓட்டரில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரைவ் சேஃப்லி. எப்படி போக போகிறேன்னா அந்த மலையை ஒட்டி அந்த ஓரத்தை சுற்றி கிராஸ் பண்ண போகிறோங்க. வழியில் இந்த செடி நிறுத்தினோடையே என்னோடய பிள்ளைங்களாம் நிறுத்தி அந்த பூ பறிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நிறுத்தி அவங்களுக்கு அந்த பூ குத்து பறித்து கொடுத்துட்டாங்க. இந்த செடியில் இருக்கிற ஒரு பழம் மாதிரி சின்னதாக கருப்பாக இருக்குங்க. அது பேர் உண்ணி பழம். சின்ன வயசில் அது மாதிரி நிறையா பழங்களை கலெக்ட் பண்ணி சாப்பிடுவோம். சின்னதாக கொட்டாக இருக்கும். பட் பழம் அவ்வளோ இதாக சாஃப்டாக இருக்காதுங்க. சின்ன பழமாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இதில் நிறையா தேன் பூச்சி தேன் சேகரிக்குங்க. கிராமத்தில் கரடுகள்லாம் நிறையா அந்த செடி பார்க்கலாம் நீங்கள். இது நம்ம அந்த ஏரியா கிராஸ் பண்ணி ஒரு மெயினான மாந்தோப்புக்கு வந்தாச்சுங்க. இந்த மாந்தோப்பு தான் இந்த இடத்துல இருக்கிற பெரிய மாந்தோப்பு. நார்மலாக இங்கே சீசன் அப்போ வெளியில் இது கிரேடெல்லாம் வச்சுட்டு மாங்காய்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வருஷம் சீசன் விளைச்சல் அதிகமாக விளையாடுறாங்க. அதனால தான் நம்ம மாங்காயெல்லாம் பார்க்க முடியல. நான் சொன்ன மாதிரி ரோடு பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 1 or 2 வெஹிக்கிள்ஸ் தான் பார்க்க முடியுது. சரிங்களா, கரடு சைடில் அவங்க அழகாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. நம்மள மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்காது. காலையில் ஓட்டிகிட்டு வருவாங்க, அந்த ஆடை சாயந்தரம் வரைக்கும் மேய்ப்பாங்க. சாயந்தரம் கொண்டு போய் பட்டியில் அடைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆடெல்லாம் இவ்வளோ அழகாக தெரியுது. இவங்க தாங்க அந்த ஆடு கூட சொந்தக்காரங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஆல்.